ஆண்டவருடைய பெரிதான நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். மார்த்தாவை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல வாக்கு பண்ணினார். விசுவாசித்தால் தேவ மகிமையை காணலாம். அப்படி நாம் விசுவாசிக்காமல் போனால் தேவ கோபத்தை காணலாம் என்பதையும் வேதத்துல நாம் வாசிக்கலாம். அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டுடைய அற்புதங்களை கண்ணால கண்டவர்கள் கூட சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகளில தேவன் இதை செய்வாரா என்கிற நம்பிக்கை குறைவு காணப்படுகிறது, விசுவாச குறைவு காணப்படுகிறது. ஆனா சாதாரண மனுஷர்கள் ஆண்டவரை எப்படியெல்லாம் விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்பதையும் வேதத்துல வாசிக்கலாம். சக்கரியாவும் அவருடைய மனைவி எலிசபெத்தும் ஆண்டவர் இட்ட கட்டளைகளை அப்படியே கடைபிடித்தவர்கள் என்று சொல்லி லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் 2 பேரும் முதிர்ந்த வயதுல பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலையில காணப்பட்டார்கள். சக்கரியா கர்த்தருடைய ஆலயத்துல தூபங்காட்டி கொண்டிருக்கும் போது தேவதூதன் காபிரியல் அவருக்கு பிரத்யட்சமாய் வெளிப்பட்டு குறிப்பிட்ட நாளில் அவருடைய மனைவி கற்பந்தரித்து ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று அடையாளத்தோடு கூட சொன்ன போதும் சக்கரியாவால் அதை விசுவசிக்க முடியாமல் போனது. சக்கரியா கேட்கிறார், இது எங்கனம் ஆகும்? நானும் என் மனைவியும் முதிர் வயதாகி விட்டோமே என்று சொன்னார். அதனால என்ன நடந்தது என்றால், உரிய நேரத்தில் நிறைவேற போகிற இந்த தரிசனத்தையும் இந்த வாக்குத்தத்தத்தையும் நீ நம்பாமல் போனதினால் இந்த குழந்தை பிறக்கும் காலம் வரைக்கும் நீ பேசாதபடிக்கு, பேச முடியாதபடிக்கு ஊமையாய் இருப்பாய் என்று சொன்னார். அடுத்து 6 மாசத்துக்கு பிறகு அதே கபிரியேல் தூதர் இன்னொரு நற்செய்தியை கொண்டு அன்னை மரியாவிடத்துல கடந்து போறான். அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன போது அவங்களும் சந்தேகப்பட்டாங்க. காரணம், அவங்க சந்தேகம் நியாயமான ஒரு சந்தேகம். நான் கணவனை அறியேன், அப்படி இருக்கும்போது எப்படி நான் கற்பந்தரித்து குழந்தையை பெற்றெடுப்பது என்று கேட்டபோது அவங்க சந்தேகத்தை தீர்க்கிற மாதிரி ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வந்து நிழலிடுவார். ஆகவே பிறக்க போகிறது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார் என்று சொன்னதும், இதோ நான் ஆண்டோடைய அடிமை, வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார்கள். ஆலயத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு சக்கரியாவுக்கு ஆபிரகாமுடைய சம்பவம் தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆபிரகாமுடைய மனைவி அவள் குழந்தை பெற்றெடுக்கும் போது ஆபிரகாமுக்கு 100 வயதும் சாராளுக்கு 90 வயதும் வேதத்துல தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துல வேலை செய்யக்கூடியவர் ஆபிரகாமை போல உள்ள வயசு அல்ல, கொஞ்சம் சின்ன வயசுதான். ஆனாலும் அவர்கள் தங்களை முதியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய வார்த்தை நிறைவேறதுக்கு வாய்ப்பில்லை என்று சொன்னார். அதன் நிமித்தம் அவர் குழந்தை பெற்றெடுக்கும் வரைக்கும் ஊமையாய் இருந்தார். வேதத்துல லூக்கா 1:45 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அன்னை மரியாள் இப்படி சொல்லுதாங்க, ஆண்டுடைய வார்த்தையை நான் விசுவாசித்ததினாலே இது நாள் முதல் எல்லாவரும் என்னை பாக்கியவதி என்று அழைப்பார்களே என்று சொல்லி அந்த அம்மா ஒரு பாடல் பாடும்போது அந்த வார்த்தையை சொல்லுதாங்க. இதெல்லாம் எதனால கிடைச்சதுன்னா ஆண்டை வார்த்தை விசுவாசித்ததுனால. லூக்கா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, சிலருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 7ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நூற்றுவர் தலைவன் ஒருவன் இருந்தான். அவனுடைய பிள்ளை வியாதியாய் இருந்தது. இயேசுவிடத்திலே ஆள் அனுப்பி பிள்ளையை சுகமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இயேசு வந்து நான் அந்த பிள்ளையை சுகமாக்குவேன் என்று சொன்னார். அப்ப இவன் ஆள் அனுப்புதான். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லாத ஒரு மனுஷன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய பிள்ளை சுகமடைவார். அதுக்கு அவன் ஒரு காரியம் சொல்லுதான். என்ன சொல்றான் அப்படின்னா, நான் ஒரு தலைவன், எனக்கு மேலையும் தலைவன் இருக்கிறான், கீழையும் வேலைக்காரங்க இருக்கிறாங்க. நான் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்தாலும் கூட என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் இடத்துல இதை செய்யணும்னு சொன்னா செய்கிறான், அங்க போய் என்று சொன்னால் போகிறான். நான் உலக அதிகாரம் பெற்ற எனக்கு இப்படி என்றால் தேவனிடத்திலிருந்து வந்த நீர் சொன்னால் ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உடனே இயேசு தன்னை பின்பற்றி சுத்தி வரக்கூடிய அத்தனை பேரை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலில் கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. நீ சந்தோஷமா போ, உன்னுடைய பிள்ளை பிழைத்துக் கொண்டான் என்று சொன்னார். பிரியமானவளே, ஆண்டவரை சுத்தி இருக்கிறதல்ல முக்கியம், சபைக்கு வருகிறதல்ல முக்கியம், அல்லது அதிகமா ஜெபிக்கிறதல்ல முக்கியம். அதை கடந்து ஆண்டவரால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசித்து அதை செயல்ல வெளிப்படுத்த வேண்டும். ஒருத்தரும் பிரசங்கம் பண்ண எப்படி சொல்றாரு, ஒரு காரியத்தை செய்யணும்னா அதுக்கு ஒரு மூலப்பொருள் வேணும். ஆனா நாம் ஒரு மூலப்பொருளும் இல்லாம ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும், நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு ஒரு மூலப்பொருள் வேண்டும் என்று இல்லை. வேதத்தில் எழுதப்பட்டுகிறது, சாராளுடைய கற்பம் அது ஆற்றலற்று போனது. அதாவது கற்பம் செயலிழந்து போய்விட்டது, கற்ப பாத்திரம் செயலிழந்து போய்விட்டது. அந்த செயலிழந்த கற்ப பாத்திரத்துலதான் ஈசாக்கு உருவாகி பிறந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவோடு கூட பிரயாணப்பட்ட சீடர்கள் திடீர் புயல் காற்றினாலே கலங்கி போனார்கள். இயேசு பின்னணியத்திலே தலையணை வைத்து படுத்துக் கொண்டிருந்தார். சீசர்கள் எல்லாம் இயேசுவிடத்துல போய் அவரை தட்டி எழுப்பி, ஆண்டவரே, நாம் சாக போகிறோமே, உமக்கு அக்கறை இல்லையா என்று கேட்கிறார்கள். இயேசு எழும்பி காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார், அதட்டினார். காற்றும் கடலும் அமைதலானது. உடனே அத்தனை சீசர்களை நினைக்கிறாங்க, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யாரோ? இப்ப பாருங்க, இயேசுவ கூட இருந்தாலும் வயிறார அப்பம் சாப்பிட்டாலும் 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு போஷிக்க கொடுத்து 12 கூடையில மீதியா எடுத்தாலும் கூட சில நேரங்கள்ல அவங்களால இன்னொரு கட்டத்துக்குள்ள கடந்து போய் அதிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும் என்கிறதான விசுவாசம் இல்லாமல் காணப்படுகிறார்கள். வெளியில இருக்கிறவங்களுக்கு இருக்கிற விசுவாசம், நம்ம போல ஆண்டவர் அதிகமா தேடாம வாழக்கூடியவங்களுக்கு ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் கூட நமக்கு இல்லை என்பதுதான் இன்றைக்கு காணக்கூடிய, கண்கூடா காணக்கூடிய ஒரு அபலமான நிலை. பிரியமானவர்களே, வேதத்துல கடல் மீது ஆண்டவர் நடந்து வருகிறார். அப்ப அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, ஐயோ பூதம் பூதம் அப்படின்னு சொல்லி பயப்படுதாங்க. அப்ப இயேசு சொல்லுகிறார், பூதம் அல்ல, நான் தான். அந்த உடனே பேதுரு, நீர்தாம் என்றால் நானும் கடலிலே நடந்து வர எனக்கு அனுமதி தாரும். இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடல் மீது நடந்து வந்த போது பூதம் என்று சொல்லுகிறார்கள், பூதம் நடக்கும் என்று. அப்ப அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு நான் தான் என்று சொன்ன போது அடையாளம், நீர்தாம் என்றால் நானும் கடலில் நடந்து வர எனக்கு அனுமதி தாரும் என்று சொன்னார். ஆண்டவரும் அனுமதி கொடுத்தார். பேதுருவும் கொஞ்ச நேரம் கடல்ல நடந்து வந்தான். அதற்கு பிறகு காற்று பலமா வீசினதினாலும் கடல் பலமாய் கொந்தளித்ததினாலும் அவன் பயந்தான். பயந்தான் என்றால் விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது குறைந்தது. அவன் தண்ணீரிலே மூழ்கி போனான். காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கத்தினான்.
ஆண்டவர் கைதூக்கி விட்டு அற்ப விசுவாசியே ஏன் பயந்தாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். விசுவாசம் இல்லாத ஊழியக்காரர்கள், விசுவாசம் இல்லாத விசுவாசிகள், விசுவாசம் இல்லாமலே ஆண்டவருக்கு பின்னால வரக்கூடிய ஒரு கூட்டம், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேவனாலையும் தேவ தூதர்களாலையும் கடிந்து கொள்ளப்பட்டார்கள் என்பதை வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா சாதாரண ஆண்டவர் அறியாத உறவினத்தார்கள் இயேசுவுக்கு பின்னால வந்து இயேசுவை நோக்கி விசுவாசத்தோடு கூட கதறி அழுது ஜெபித்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டு அவள் சமாதானத்தோடு கூட கடந்து போயிருக்கிறார்கள். மார்த்தா இயேசுவை பார்த்து நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னாள். இயேசு சொன்னாரு அவன் பிழைப்பான் என்று. அதுக்கப்புறம் தான் கல்லறைய காண்பித்து கேட்டு கல்லறையில் வைக்கப்பட்ட கல்லை புரட்ட சொன்னா வந்து சொல்லுதா ஆண்டவரிடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே கல்லறையில் வைத்து 4 நாள் ஆயிற்று, நாற்றம் எடுக்கும். அப்ப ஆண்டவருக்கு அவ்வளவு கோபம். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு முன்பே சொல்லவில்லையா என்று சொன்னார். அவளை கடிந்து கொண்டு விட்டு ஆண்டவர் கல்லறைக்குள்ள வச்ச லாசர 4 நாளைக்கு பிறகு உயிரோடு கொண்டு வந்தார். நம்முடைய ஆண்டவரால எல்லாம் கூடும். தேவனால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எந்த இடத்திலும் அவரை சந்தேகப்படாதிருங்கள், எந்த இடத்திலும் விசுவாச குறைவோடு காணப்படாதிருங்கள். ஆண்டவரை முழு விசுவாசமாய் விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். God bless you. சமாதானம்.